தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்காது என்றும் மக்களுடன் எங்கள் கூட்டணி என்றும் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மகாபலிபுரத்தில் நடந்த இஃப்தார் நிகழ்வில் பேசிய அவர் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளில் சமரசம் கிடையாது என கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக வேட்பாளர் நேர்காணல் அண்ணா அறிவாலயத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று பன்னீர்செல்வம் OPS முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நேர்காணலில் பங்கேற்றது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழக தேர்தல் கண்காணிப்பில் இதுவரை 42.65 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நீடிப்பதால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக இந்திய ரூபாய் மதிப்பு முன்னெப்போதும் இல்லாத அளவில் சரிந்து $1க்கு எதிராக 92.63 ஆக வீழ்ச்சியடைந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசுந்தரவல்லி தரமற்ற பாராசிட்டமால் மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டாம் என பொதுமக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள புதிய வீடியோ சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நம்ம ஆட்சியில எப்படி பள்ளிக்கூடம் இருக்கு, நம்ம ஆட்சியில எப்படி மருத்துவமனை இருக்கு, நம்ம ஆட்சியில நம்ம எப்படி வேளாண்மையை வளர்க்கிறோம், தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.